Hi viewers, இதுவரைக்கும் யூடியூப் அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அவளோட எதிர்பார்த்த அல்சாஜி ஃபார்மோட இந்த வார கரண்ட் அப்டேஷன் வந்தாச்சு. பொதுவாகவே எல்லா ஊர்களையும் வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆடு மாடு பிராணிகளை நீங்கள் பாதுகாத்துக்குங்க, உங்களை நீங்கள் பாதுகாத்துங்க. நான் அதனால தான் கேப் போட்டிருக்கேன். நானே அந்த கேப் போடுற விஷயத்துலலாம் வந்து கொஞ்சம் வேண்டாம், நான் அவாய்ட் பண்ணுவேன். பட் எல்லா பக்கமும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் தற்காத்துக்குங்க. வெளியே போகக்கூடியவங்களும் சரி, விவசாயம் பண்ணக்கூடியவங்களும் சரி, வெயில் அலையக்கூடியவங்களும் சரி, ஃபஸ்ட் நம்ம தற்காத்துக்கணும். தொப்பி போட்டுக்கலாம், இல்லை ஹெல்மெட் போட்டுக்கலாம். அதில் வேக்கும் அப்படிங்கக்கூடியவங்க அதுக்கு ஏதாப்புல ஃபேவராக என்ன இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளை சார்ந்தவங்க நல்லா இருக்க வைக்க முடியும். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம உடல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. சரிங்களா? ஆடு மாடுகளுக்கு நிறைய இடங்கள்ல பல வகையான நோய்கள் தொற்றுகள் பரவிட்டு இருக்குது. ஸோ அதுலேருந்து பாதுகாக்கணும். ஸோ அதனால் ஆடு மாடுகளையும் அடிக்கடி குளிப்பாட்டுங்க. வெப்பத்தோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால குட்டிகள் வந்து ஹீட்னால் நிறைய அதுக்கான டிசீஸ் வந்து பரவிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து தற்காத்துக்கணும். ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு குர்பானிக்குன்னு வளர்த்துருப்பீங்க, அதை வந்து பாதுகாக்கணும். அதனால் ஜாக்கிரதையாக ஆடு மாடுகளை பார்த்துக்குங்க. சரிங்களா? நம்ம அந்த வாரத்துக்கான கரண்ட் அப்டேஷன் வீடியோக்குள்ளே போவாங்க. அல்சாஜி ஃபார்ம் சரிங்களா, நல்லபடியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட கிருப்பையில் 10வது வருஷம் பக்ரீதுக்கு வந்துட்டோம். ஃபைன். பண்ணையோட என்ட்ரன்ஸில் இருக்க ஸ்கூபி குலைக்கிற சவுண்டு கேட்டு வந்துருக்கும், பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்கூபி தான். சரிங்களா? பண்ணைக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த வெயிலையும் புதுசாக வச்ச மரக்கண்டுகளை கஷ்டப்பட்டு பாதுகாத்து வளர வச்சிட்டோம். ஃபைன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நல்லா தழுத்து நிற்கி. அதே மாதிரி கிடாக்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த வர்ற வாரத்துலேருந்து கொண்டு வர ஆரம்பிச்சிருவோம். கர்நாடகா கிளம்புறதுக்கு எல்லா ப்ராசஸ் இருக்குது. கிடாக்கள் வந்து பெரிய கிடாக்கள் கட்டி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இந்த கம்பு நட்டி வச்சுருக்கிறோம். எப்படி அந்த சாமியார் கையில் வச்சுருப்பாங்களா அந்த கவுட்டை கம்பு மாதிரி இருக்கா. அப்புறம் உள்ளே வந்தோம் அப்படின்னா நம்மள்ட்ட வந்து ஒரு பெரிய கிங் ஒருத்தர் இருக்கான். தமிழ்நாட்டோட பாரம்பரியம், ஃபேவரட், இன்னும் எக்ஸட்ரா சொல்லலாம். சரிங்களா? இவன் வந்து பெரிய ப்ரீடிங்கில் வந்து பெரிய ஆளாக இருந்தவனை எடுத்து சண்டைக்கு கொண்டு போயிருந்தாங்க. சண்டை வந்து இவன் வந்து கொஞ்சம் கோச்சம் இருக்கான். சரிங்களா? கடா வந்து மாஷா அல்லாஹ் நல்ல உயரம், நல்ல நீளம், ஆள் அடிக்கவே மாட்டான், பச்சை குழந்தை. ஆமாம். ஆனால் வந்து இவன் வந்து களத்துக்கு கூச்சப்படுறான். ஸோ கையில் கொண்டு வந்துருக்கோம். எங்கள்கிட்ட நிறைய ஃபீமேல்ஸ் வெளியே விட்டு வளர்த்துட்ருக்கோம். அங்கே ப்ரீடுக்கு விடலாமா இல்லை பக்ரீத்துக்கு கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு மனசான ஒரு இதில் இருக்குது. இதனால் இவனை இன்னும் ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணிவிட்டு இவனை பற்றி நிறைய வீடியோஸ் போடுவோம். சரிங்களா? ஏன்னா என்னதான் இருந்தாலும் இவன் நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியம். ஸோ நமக்கு இவன் தான் ஃபஸ்ட்டு. என்றைக்குமே அவனை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். அதே மாதிரி கோழி குஞ்சு களத்திரத்தம் பொறிச்ச குஞ்சு பெரும்பாலும் ஓரளவு நல்லா வளர்த்துட்டு, மொத்த கோழிக்கு வந்து பாதுகாக்க தெரியல, இந்த களத்திரத்தம் கோழி நல்லா பாதுகாத்து வளர்த்துட்டு, குட்டியாடுகளை பொறுத்த மட்டும் ஏற்கனவே முடிஞ்சவங்க தான் நிற்கானுங்க. ஒரு 2 குட்டி மட்டும் தான் நிற்கி. இன்ஷா அல்லாஹ் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். குறும்பை நிற்கிறான், கண் கருப்பு நிற்கி. மற்றபடி எல்லாத்தையுமே ஓரளவு கொடுத்துட்டோம். வேறு குட்டியாடுகள் வெயில் ரொம்ப இருக்குன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணலை. குட்டியாடுகளும் இப்போ விலைகள் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. முன்ன மாதிரி வாங்க முடியலை, அதனால் நம்ம வாங்கலை. சரிங்களா? அப்புறம் பெரியாடுகள் பார்ப்போமா. இன்றைக்கி வந்து சண்டேங்கனால பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். வீடியோ எடுத்துகிட்டு டக்குன்னு வீட்டுக்கு போயிடுவேன். அதனால் கொஞ்சம் நேரம் வெயிலில் விளாண்டுட்டுருக்குறான். வெயிலாக இருக்கனால நிழலில் நின்று தங்கம் தொப்பி போடு. சரிங்களா? இப்போ பெரிய கடை பார்ப்போமா. கண் செவலை விலை ஆடிட்டுருக்கான். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் இன்றைக்கி முடிஞ்சாலும் முடிஞ்சிருவான். திருச்சிக்கு பேச்சுவார்த்தையில் இருக்குது. மாஷா அல்லாஹ் அந்த நேரத்தில் எடுத்ததுனால இப்போ விலைவாசிகள் வந்து ரொம்ப தாறுமாறாக இருக்குது. எனக்கு இன்றைக்கி சூழ்நிலைக்கு பெரிய கடைக்கெல்லாம் பக்கத்திலே போக முடியலை. கண் கருப்பு நிற்கான். இவனும் பேச்சுவார்த்தையில் இருக்கான். இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஃபைனல் ஆகும். அப்புறம் நம்ம காங்கிரஸ் கொம்பு தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறப்பல வெயில் நேரங்களால ஆடுகளுக்கு வந்து அதிகமாக தண்ணி வைங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி வைக்கமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதில் வந்து நம்ம பாதுகாக்கலாம். பெரிய வெள்ளை நிற்கிறான். இன்ஷா அல்லாஹ் வேணுங்கிறவங்க பேசி ஃபைனல் பண்ணிக்கலாம். கருமர அட்வான்ஸ் ஆகிட்டான். இன்ஷா அல்லாஹ் திருச்சிக்கு போகிறான். திருச்சிக்கு ஹனிஃபா பாய் முடிச்சிருக்கிறாப்புல. ஸோ அவங்கள தான் கண் சவலையுமே பேசிகிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இவனே முடிச்சிடுவோம். கண்கருப்பு பா 2 பேரில் கண்கருப்பு பேச்சுவார்த்தையில் இருக்குது, முடியக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் என்னங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி நம்ம மாடுமே அப்படி தான் பேச்சுவார்த்தையில் இருக்கான். அநேகமாக முடிஞ்சாலும் முடிஞ்சிடுவான். முடிஞ்சாமல் ஏற்றி விட்டு நம்ம வீட்டுக்கு இன்ஷா அல்லாஹ் பெருசாக பார்க்க வேண்டியதான். மாடு வந்து திடீர்னு கயிறாத்துக்கு தான் சேட்டை பண்ணுறான், பக்கத்தில் விட மாட்டேங்கிறான்.
ஏதாச்சும் காப்பரா பண்ணிட்டு தான் இருக்கிறானுங்க. அதே மாதிரி நீங்கள் போன வாரம் பார்த்தாலும் நம்ம கருப்பு குறும்பை போயிட்டாங்க. கருப்பு நெத்தி வெள்ளை அதெல்லாம் லோ பட்ஜெட் உள்ளது, அதெல்லாம் கொடுத்துட்டோம். சரிங்களா? வாய் கருப்பு இருக்கான், நல்ல பொருள் மாஷால்லா. நம்ம பண்ணையில் வந்து ஒரு 3 மாதத்துக்கு மேலே நிற்கி. நம்ம கண் கருப்பு நிற்கி, பெரிய கண் கருப்பு, இதுவும் நல்ல பொருள் அவைலபிள் இருக்குது. இன்ஷால்லா வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன இருக்குது கடாக்களை பார்த்தோமா? சும்மா எப்போவுமே கிடா, பெரிய கிடா அப்படின்னாலே வளர்க்குற ஊர் வந்து மதுரை தான். ஒரு வாரம் சும்மா மதுரையோட ஃபேமஸான திருமங்கலம் சந்தைக்கு போயிருந்தேன். எப்பப்பா விற்கிற விலையில் பரவாயில்லையே அப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஒரு குட்டி கூட வாங்க முடியலை. விலைவாசிகள் ரொம்ப கூட தான். யாரை குத்த சொல்லி ஒன்றும் இல்லை. ஏன்னா தீவனங்கள் சாதாரணமாக ஒரு மூடை தூசி இன்றைக்கி 2050 ரூபா. சொல்கிறேன்ல, ஒரு நாளைக்கு எங்கள் பண்ணைக்கே ஒரு மூடை தூசி ஆயிடுது. எல்லாம் கலங்கணும் அப்படின்னா கூட்டி கழிச்சு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அப்படி தான் இருக்குது இன்றைக்கி நிலைமை. ஸோ போயிட்டுருக்கு. அப்புறம் புள்ளிச்சாவா சண்டை போட்டிருக்கான் போல். சண்டை போட்டு மூஞ்சியெல்லாம் புண்ணாக்கி வச்சுருக்கானுங்க. யாருக்குன்னே இவனுக்கு ஒத்த கண்ணு கிடையாது. இது வேறு நம்ம அணில் இதுவும் திருச்சிக்கு பேசியிருக்கிறேன். அட்வான்ஸ் போட்டுருக்காங்க. போட்டாங்கன்னா இவன் முடிஞ்சிருவான். அதுக்கப்புறம் நம்ம வெள்ளை குறும்பை அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிட்டான். அவனுக்கு கொம்புலலாம் ஓட்டையை போட்டாச்சு. அவனுக்கு வந்து மாட்டி கட்டி ஏற்றி விடணும். நம்ம கருமறை இவனும் ஒரே வீட்டுக்கு தான் போகிறாங்க இன்ஷா அல்லாஹ். அப்புறம் நம்ம செங்கடா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நம்ம பள்ளப்பட்டி இர்ஃபான் பாய்க்கு தான் செங்கடாவும் சரி, நம்ம வெள்ளையும் சரி. ஆமாம், இர்ஃபான் பாய் வீட்டுக்கு ஆல்ரெடி சொல்லி நான் போன வாரம் போகிறோன்னு அல்ஹம்துலில்லாஹ் போய் சுவிட்ச் பண்ண நல்லபடியாக முடிஞ்சுது. சென்னை ஜமுனாபுரி இருக்கான், வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம மாமனார் கண்கருப்பு, அவரை கொஞ்சம் கடைசியிலே போட்டுருக்கலாம். லைட்டாக கொஞ்சம் சோகமாகவே இருப்பாப்புல. ஆனால் அவுத்து விடு அப்படின்ட்டு தான் நிற்கான். மாஷால்லா நல்ல ஒரு பொருள். நமக்கு ஆசை என்ன பண்ணால் அவங்க தெருவில் போய் நம்ம கட்டும்போது யாருப்பா அவங்க மர்மோன்ட்டு வாங்கினதா அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்கணும். போன வாட்டி நம்ம சிவகாசி அன்சாரி பாய் கொடுத்துட்டாப்புல. மாஷால்லா நல்லபடியாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் மாமனார் வீட்டிலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நாட்டுக்குட்டி தான், வேறு எந்த குட்டி வாங்க மாட்டாங்க. போன வாட்டி அந்த கொங்கு கொடுத்தோம், அது வந்து கொங்கு குறும்பு கிராஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ அதே டேஸ்ட்டுக்கு எனக்கு கொங்கே இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. எனக்கு அதே மாதிரியே வேணும். அப்போ கண் கருப்பு மாஷால்லா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல லட்சணமான பொருள். கொண்டு போய் அந்த தெருவில் கட்டணும் அப்படின்னா 4 பேர் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம செலெக்ஷனும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த பொருளுமே ஏப்பச்சாப்பன்னு எடுக்கிறது இல்லை. பார்த்து ரொம்ப நல்ல பொருளாக தான் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறோம். நார்மல் பட்ஜெட்டில் வேணும்னா நம்ம அணிலும் அந்த கண் கருப்பும் மட்டும் இருக்குது. அதுவும் முடிஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் வேறு பொருள் வந்தால் தான் உண்டு. எப்படி வருதுங்க பார்ப்போம். கிளிமுக்கு 8 குஞ்சோட நின்னாப்புல. பைய 2 குஞ்சா கீரிப்பிள்ளை கொடுத்து ஒரு 2 குஞ்சோட சுற்றிட்டு இருக்காப்புல. சஃபீரா துப்பாக்கி வச்சு ஆண்டுட்டு இருக்காப்புல. ஆமாம், ஹாய் சொல்லு. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா கேளு. கூடிய சீக்கிரத்தில் சஃபீரா விலாகு போட ஆரம்பிச்சிருவோம். ஆமாம், அவ்வளோ வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிருவோம். சஃபீரா ஸ்கூல் சேர்க்க போகிறோம். தென்காசியில் வந்து ஆப்பிள் கிட்ஸ்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் நாலேஜ் நல்லாயிருக்கும். ஸோ அங்கே சேர்க்கலாம் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் புறா பார்த்துருவோமா? வெயிலுங்க, எல்லா பக்கமும் வெயில் அடித்து கொளுத்துது. நானும் புறா கூட்டுக்கு வந்து 2-3 நாள் ஆகுது. என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அந்த இதில் போட்டுற அந்த துண்டெல்லாம் கீழே தள்ளி விட்டுறானுங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாது. வெயிலுங்க, மேலே அந்த தகரத்தையே தொட முடியலை, அந்தளவு ஹீட் இருக்குது. எல்லா ஊர்லேயும் வெயில் தான். நீங்களும் சரி, உங்கள் பிள்ளைங்களையும் சரி ஜாக்கிரதையாக பாதுகாத்துக்குங்க. ஏன்னா காசு பணம் எப்போனாலும் சம்பாதிச்சிடலாம். நோய் எதை இழுத்துடக்கூடாது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. புறாக்களுக்குமே வெயிலுக்கு தாங்க முடியாமல் தான் எல்லாம் உள்ளே இருக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் எதுவுமே உள்ளே இருக்காது. எவ்வளோ காலம் உள்ளே நிற்கி பாருங்கள். பெரும்பாலும் ஓரளவு எல்லாம் குஞ்சு இறங்கிட்டானுங்க. இதில் இப்போ குஞ்சு இறங்கியிருக்கு. சின்ன குஞ்சு அதுவும் கீழே இறங்கி நிற்கி விட்டுருக்கு. மாஷால்லா இதெல்லாம் 2 குஞ்சு சூப்பராக இறங்கியிருக்கு. கலர் நல்லா இருக்குது. இது அடையில் இருக்குது. இது புது குஞ்சு இறங்கியிருக்கு. முட்டை விட போகிறாப்புல. நீங்கள் குண்டு சார் குஞ்சு இறக்கிட்டாப்புல. ஏன்னா குஞ்சு நினச்சி அப்படி காலா நீங்கள் மேலே முட்டை தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் இறந்து 2 குஞ்சு பொரிச்சாச்சு. நீங்கள் ரெடியாச்சு. இன்னும் குஞ்சு இருக்கா உள்ள? உள்ளே இருக்குது. முஸ்கி உள்ள முட்டை விட்டு அடை இருக்கிறாப்புல போல்.
மாஷா அல்லாஹ். வெயிலை பொறுத்த மட்டும் புறாக்களுக்கு அந்த ஹீட்னால் அம்மை வரும், அது மட்டும் வராமல் பாதுகாத்தா போதுமானது. எல்லா பக்கமே ஹீட்னால் நிறைய டிசீஸ், நிறைய நோய்கள் பரவிட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் இதுகள் எல்லாத்தையும் பாதுகாத்துக்குங்க. வெயிலாக இருக்கனால அவ்வளோ தூரம் போக முடியாதுனால இங்கே இதே நான் சொல்லிடுறேன், சரிங்களா? மாஷா அல்லாஹ். நம்ம பண்ணையில் நம்ம சொன்ன மாதிரி அந்த ரெயின் கன் போட்டு ஃபுல்லாக பாட்டாக போட்டு சூடான் சொர்க்கம் போட்டு விளைய வச்சுருக்கோம். ஃபாஸ்ட்டு க்ரோத் இருக்குங்க, மாஷா அல்லாஹ். நல்ல ரிசல்ட் இருக்குது. அதை அடுத்து அறுவடை பண்ணி ஆடு மாடுகள் போடும்போது தான் தெரியும். அதே மாதிரி சொன்ன மாதிரி இதில் இருந்த கண்ணுகள் ஃபுல்லாக அதில் ஊண்டியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு கண்ணுக்கு 8 கன்று, 40 கன்று இது வரைக்கும் ஊனியிருக்கோம். இந்த மாதிரி என்னென்னு ஃபைனல் பண்ணணும், சரிங்களா? மாஷா அல்லாஹ். இதோட க்ரோத்து நல்லா இருக்குது. இந்த சூடான் சொர்க்கத்தோட க்ரோத் வந்து நல்லா இருக்குது. அதை அறுவடை பண்ணி ஆடு மாடுகளுக்கு போட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குங்க நம்ம பார்ப்போம். எல்லா ஊர்கள்லையுமே வெயிலோட தாக்கம் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஓ கட்டிடுமா, எனக்கு வேர்த்து விறுவிறுத்துட்டு, சரிங்களா? எல்லா ஊர்கள்லையுமே வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆடு மாடுகள் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பீங்க, அதை கஷ்டப்பட்டு பாதுகாத்துருங்க. கடைசி நேரம் கை கொடுக்கக்கூடிய நேரத்தில் இதாராக பார்த்துங்க. ரீசெண்டாக என் ஃப்ரெண்டோட ஆடு விட்டு தான் 1 வருஷத்துக்கு மேலே வளர்த்தாங்க, நல்லா இருந்துச்சு. கண்ணு முன்னாடி திடீர்னு பெட்டாக மோஷன் போச்சு, டக்குன்னு இறந்து போயிடுச்சு. ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு கேள்வியில் இருந்த ஆடு அது, சரிங்களா? அதனால் வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்து ரொம்ப ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப வெயிலில் விடாதீங்க, அதிகமாக குளிப்பாட்டுங்க, நீச்சலில் விடுங்க. ரீசெண்டாக நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், அதிகமாக நீச்சலெல்லாம் விட்டுட்டு தான் இருக்கிறோம். ஸோ நம்ம பண்ணையில் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வைக்க முடியுமோ பாதுகாப்பாக வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு ரேட்டு டிமாண்டு தான், சரிங்களா? அதனால் வந்து பை பண்ணக்கூடியவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவராக பண்ணி தர முடியுமோ அந்தளவுக்கு ஃபேவராக பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வரக்கூடிய வாரங்களெல்லாம் குட்டிகள் மொத்தமாக வர ஆரம்பிச்சிடும் இன்ஷா அல்லாஹ். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அல்சாஜி ஃபார்ம் ஷாஜித். நன்றி.